ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்னைக்கு சண்டே, இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏய், என்னம்மா பண்ணுறீங்க? வாஷிங் மிஷினில் கையில் எடுத்து போட வேண்டியதானே? அதை கையில் எடுத்து அந்த குச்சியில் வச்சு அப்புறமா தூக்கி உள்ளே போடணுமா? வாஷிங் மிஷினில் போடுறது பெருசு கிடையாது, முடிஞ்சதும் திருப்பி எடுத்து காய போடணும். காலையில் மிஷினில் போடுவீங்க, ஆனால் நைட்டு தான் எடுத்து காய போடுவீங்க. சரி, ஹீட்டரை போட்டு விட்டு தலைக்கு குளிங்க இன்னைக்கு. கமல், இன்னைக்கு உனக்கு வேலை இருக்கா? ஆஃபீஸ் போகணும். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது. வேணும்னே தானே வச்சுட்டு வந்தேன். பாரு, நீ வீட்டில் இருப்ப, உனக்கு பிரியாணி செஞ்சு தரலான்னு நினச்சேன். நீ இப்போ கிளம்புற. அப்பா இல்லாமல் பிரியாணி சாப்பிட்டா நல்லா இருக்காதுடா. சரி, அதனால உனக்கு நான் வெறும் குழம்பு வச்சு சோறு வச்சுருக்கேன். நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேனே கறியை. சரி, எனக்கு இப்போ வெளியே போக வேண்டிய வேலை இருந்துச்சுன்னா ஏய், இன்னைக்கு எங்கள் அக்கா எங்கள் அம்மா உங்கள் ஊரில் ஏதோ புதுசாக கோயில் கட்டியிருக்காங்களாம், பெருசா முருகன் கோயில். ஆமாண்டா, கும்பாபிஷேகத்துக்கு யாருமே என்னை கூப்பிடவே இல்லைடா. அது வீடியோ போட்டிருக்கா, என்னன்னு வீடியோ போட்டிருக்கா, வெளியூர்ல இருந்துலாம் வந்திருக்காங்க கோயிலை பார்க்கறதுக்கு அப்படின்னு. நாங்களும் வெளியூர்காரவங்க தான்மா, கோயிலை பார்க்கலான்னு வந்தோன்னு போயிட்டு நானும் போய் பார்த்துட்டு வரேன். குட்டிக்காரட்டில் நம்ம அந்த தலையில் தேங்காய் உடைப்பாங்கல்ல, அதுக்கும் மேலே மலையில் இருக்க முருகன் கோயில். சண்டே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வழக்கம் போல் கறி குழம்பும் இட்லியும் வச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அக்கா கால் பண்ணி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான் செஞ்சேன். மிச்ச மட்டனை வந்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டேன். நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நைட்டு கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னு. கமல், இந்த செஸ் போர்டை நீ வாங்கி கொடுத்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் செஸ் போர்டும் கையுமா தான்டா உட்காந்துருக்காங்க. நல்லது தான், அப்பப்போ சண்டையும் வருது. அறிவாளி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு பிள்ளைங்களும் கமலும் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. நான் வந்து கோயிலுக்கு போகிறனால சரி மட்டன் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ல. பிள்ளைங்களையும் சாப்பிட்டுட்டு தலை குளிச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். டாடா, பாய் பாய், see you soon. பார்க்கலாம், டாடா, போயிட்டு வரோம். ஏமா நடா, அம்மா வந்து கத்த போகிறா. எப்படி இருக்க? போலாமாமா? போலாம் ரைட். ஏமாமா அதை ஆஃப் பண்ணிட்டு ஒரு பாட்டு பாடுறது? எங்க போனாலும் பாட்டு எங்க அக்கா தான் அதை கரெக்டா செய்வா. பாட்டு பாடு, ஒரு பாட்டு பாடு. இப்படி இல்ல, பாண்டி மாராப்பு போட்டோல எல்லாம் போட்டிருப்பேன் பாத்துருக்கேன். ஆமா சொல்லி நான் பாத்திருக்கேன். பாண்டி மாராப்புல எல்லாம் இப்படிதான், அதாவது இப்பதான் இப்படி எல்லாம் போடுறாங்க, மொத்தமா இழுத்து இப்படி போட்டு விட்டுருக்கேன் எங்க அம்மா. ஆமா, தூக்கி போட்டு விடும், நல்ல தூக்கி மாட்டு கொம்பு மாதிரி. ஒரே சிரிப்பா இருக்கும்ல. அதான் வடிவு சொன்ன மாதிரி எங்க அம்மா எங்க அப்பா வாசிக்க, எங்க அம்மா
அழகு பிள்ளை. லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அம்மம்மா அம்சமா ஆன மேல போறாமா கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாமா ராஜஸ்தானில் சின்ன பொண்ணு ஏங்குது ஏங்குது கொம்பு தேனு சிவப்பு லோலாக்கு கொலுங்குது கொலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. புல்லாக் போடுறியா தங்கம்? இங்க இருந்து இப்படி போடுறாங்களா மூக்குல இங்க இப்படி குத்து, அது பேர் தான் புல்லாக்கு போடுறீங்களா? நல்லா இருந்தாங்க போட்டுக்கிட்டு. முன்னாடிதான் கண்மணி வச்சிருக்கீங்க. எப்படிதான் இதுல வருவானோ. இந்த வந்துட்டான்ல சறுக்கதான் செய்யும் மண்ணுன்னா. அம்மா அம்மா நீ தான் பயப்படுவா, மத்தவங்க யாரும் வா. நாங்கள் நேராக கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தம்பிக்கு கால் பண்ணி சொன்னோம். சரி நானும் வரேன் அப்படின்னா, நீ மட்டும் வராத, வரும்போது மகிழினியும் சேர்த்து தூக்கிட்டு வா அப்படின்னு சொன்னோம். அதனால 2 பேரும் வர்றாங்க. தேவையாது. ஐயோ மண்டே ஆட்டுது. அங்க பாரு அகி அம்மா பா அத்தை கிட்ட பா. உட்காரு வா, மேடு கார் ஏறாது. வரியா? நாமம்மா ஊர்வலமா போற. முன்னாடி உன் தம்பி போயிட்டு இந்த மயில நிப்பாதே கூப்பிட்டா வரமாட்டேங்குது. ரொம்ப பிகு பண்றாடி. அதானே அங்க எப்படி வண்டி போகுது, சுத்தி சுத்தி போட்டுருக்காங்களா தெரியலையே. இன்னைக்கு தானே வர்றோம் நாங்களும் சொன்ன மாதிரி. இல்லை மகாலட்சுமி அம்மன் கோயில். நானும் இந்த ஊர்ல தான் பிறந்தேன், இந்த ஊர்ல வாழ்ந்தேன். தலையில தேங்காய் உடைப்பாங்க. இந்த இதான் அதான் வந்ததே இல்லை. மகாலட்சுமி தலையில தேங்காய் உடைக்கிற கோயில். நான் வந்திருக்கேம்மா. போகுமான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி இறங்கிக்கலாம். அது கீழே வைசாமி முருகன் பெருமாள் கோயிலுக்கு இது வழி தானே போவோம். ஏறிடுச்சுலடி. இதெல்லாம் கமலக்கண்ணை ஓட்டி இருந்தா இவன் என்ன கத்திருப்பாளோ. வந்திருக்கவே மாட்டேது. எங்க அடிக்குதுன்னு தெரியல. இந்த கோயில் இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. மீனாவோட ரித்து விலாக்ஸ் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதான் ஆதி முருகன் கோயில். இந்த கோயிலோட வரலாறுலாம் எனக்கு கண்டிப்பாக தெரியாது. அங்கே வள்ளி கும்மி இங்கே தான் இருந்தாங்களா கீழே. இந்த மலை எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழியில் இருக்குது. மலையோட உச்சியில் பெருமாள் கோயில் இருக்குது. அந்த பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி போயிருக்கோம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது. கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போனது கிடையாது. சின்ன மலை தான், பட் ஏறுறதுக்குள்ளே நாக்கு தள்ளிரும். பெருமாள் கோயிலுக்கு நாங்கள் அடிக்கடி போனனால தம்பிகிட்ட கேட்டுட்டு இருந்தேன், ஏன்டா பெருமாள் கோயிலுக்கு நம்ம அடிக்கடி போயிருக்கோம், இங்கே முருகன் கோயில் இருந்ததா அப்படின்னு கேட்டேன். இருந்தது, ஒரு சின்ன சிலை மட்டும் இருந்தது, ஆனால் அதை இப்போ தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க கோயிலா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பழனி கோயிலில் இருக்க மாதிரியே பெரிய முருகன் சிலை, அதுக்கு கீழே ஒரு குட்டி முருகன் சிலை இருந்தது. ரொம்ப நீட்டாக அந்த இடத்த வந்து நல்லா சமப்படுத்தி கோயில் கட்டியிருக்காங்க. நல்லா இருந்தது. இதுதான் பழைய கோயில். இருந்துச்சு, கோயில் இருந்துச்சு பழைய. இதுதான் பழைய கோயில் அப்படின்னு தம்பி சொன்னான். அப்படியா, இங்கே கோயில் இருந்ததா அப்படின்னு கேட்டேன். போகர் இந்த இடத்துலையும் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பொறுமையாக தான் இறங்கணும். அங்கே என்னடி இருக்கு? அப்போ இல்லாத கோயிலே இல்லை கோயிலே இல்லை, எல்லா கோயிலும் இருக்கு. சின்ன மலை தான், இதில் ஏறது ரச புசுன்னு. ஆமாம், வேத்த மலைன்னா நீ ஏறிடுவியாடி, இந்த மலை ஏறிடுவியாடி. அப்புறம் என்ன, அது வெயில்ல குலுங்காச்சு. ஆமா சுடும். ஆனா பரவாயில்ல, வண்டியே மேல போற மாதிரி இருக்கு. அதே நீங்க இந்த கோயிலுக்கு எங்களுக்கு சொல்லலன்னு நாங்க சொல்லாம வந்துட்டோம். நாங்களும் வெளியூர்காரவங்க தானே. என்ன எண்ணெயை விட்டு திங்கிறீங்க? இங்கதான் இருந்தேன்.
என்னை விட்டுட்டு திங்கிறீங்க எல்லாரும்? வை வை வை. ஆக்சுவலாக மாமா ரெஸ்ட்டில் இருந்தார். போகலாமா அப்படின்னு அக்கா கேட்டோடனே சடனாக கிளம்பி வந்துட்டோம். சர்ப்ரைஸாக வந்தோம். போய் சாமி கும்பிட்டுட்டு அம்மாங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணி போல் கிளம்பிட்டோம். நான் அணைக்க பூ மணக்க தேன் கொடுக்க தேன் கொடுத்து நீ எடுக்க நாள் முழுதும் நான் மயங்க பார்க்கடல் போலேதான் நீ இருக்க பாய்மரக்கலன் போலே நான் மிதக்க ராத்திரி தூங்காமல் நான் தவிக்க ராஜனின் லீலைகள் நோய் தடுக்க வெட்கம் தீர நான் உன்னை சேர தொட்டு விளையாட ஆனந்தம் கூடாதோ பாண்டியனின் ராஜ்யத்தில் உய்யலால வேண்டி நின்ற பைங்கிளிக்கு உய்யலால கையில் தந்தே கல்யாண மாலை மையல் கொண்டே நான் இந்த வேலை. சூப்பர் 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 சூப்பர். அக்காவங்க எங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. தெரில, எனக்கு ஈவினிங் வந்ததுலேருந்து தலைவலி பயங்கரமாக இருந்தது. கமல் கேட்டுகிட்டே இருந்தாங்க, வெயில் ஜாஸ்தி ஆயிடுச்சு, தண்ணி குடிச்சியா அப்படின்னு. நான் குடிச்சேன்னு சொன்னேன். டீஹைட்ரேஷனாக என்னன்னு தெரில, பயங்கர தலைவலி. எனக்கு தலைவலி கொஞ்சம் ஹெவியாக இருந்தனால தான் என்னால் வந்து வீடியோ டக்குன்னு எடிட் பண்ணி கொடுக்க முடியல. கமல் நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் போகலை போல், மேட்ச் இருந்தனால வீட்லேயே மேட்ச் பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க. அம்மாங்க வீட்டில் இருந்து வரும்போது டீ குடிச்சிட்டு வந்தேன். இருந்தாலும் தலைவலி ஜாஸ்தியாக இருந்தனால ஒரு லெமன் டீ குடிக்கலாம் அப்படின்னு கமலுக்கு ஒரு லெமன் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் லெமன் டீ குடித்தேன். நைட் டின்னருக்கு காலையில் வச்ச மட்டன் குழம்பு இருந்தது. தோசை மட்டும் ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.